ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிறக்கும்போது அவர் நம்மளை எல்லாருக்கும் என்ன செய்கிறார், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் அனுபவிக்கிறோம்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால தான். அதாவது நம்ம விசுவாசிகள் ஆகிட்டோம், விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டோம். சந்தோஷம் அப்பப்போ மாறக்கூடாது. எப்போதுமே நம்ம சந்தோஷம் நமக்குள்ளே என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நிலைச்சிருக்கணும். மனிதர்கள் வந்து கைவிடப்படுகிறவங்களும் மறுதளிக்கிறவங்களுமா இருப்பாங்க. அதில் நமக்கு சந்தோஷம் எப்போதுமே இருக்கணும். ஒரு காரியத்தை வீழ்ச்சியாக நினைக்கக்கூடாது. அதை நம்ம வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நினைக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் வளர்ச்சியாக வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. மகிழ்ச்சி தான் வளர்ச்சியை கொண்டு வரும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியமானது. இப்போ சொன்னார் இல்லையா, பாட்டு பாடினவங்க 2 பேரை பற்றி. அவங்க ஜெயிலில் இருந்து என்ன செஞ்சாங்க, பாடினாங்க. அவங்க சட்டையெல்லாம் உரித்து எடுத்தாச்சு, தசையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கிழிஞ்சிருக்கு. அவங்க எப்படி பாடுறாங்க, மகிழ்ச்சியாக பாடுறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக பாடினது வளர்ச்சியை கொண்டு வந்துச்சா வரலையா? என்ன வளர்ச்சி கொண்டு வந்துச்சு? அந்த அதிகாரி ரட்சிக்கப்பட்டான், அந்த வீட்டில் தேவ வசனம் தியானிக்கப்பட்டது, அந்த வீட்டார் அனைவரும் என்ன செஞ்சாங்க, ஞானசானம் எடுத்தாங்க. அந்த வீட்டில் அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இருந்தாங்க, மன மகிழ்ச்சியாக இருந்தாங்க. மகிழ்ச்சி வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு தான் எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம தளர்ச்சி ஆகிடக்கூடாது. 2வது, நமக்கு ஒரு நல்ல சமாதானம் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் எனக்கு சமாதானமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கை உயர்த்தப்படுது. இப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். நமக்கு மகிழ்ச்சி எப்போதும் வளர்ச்சியை தரும். வளர்ச்சி இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்கு, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். நமக்கு ஒரு விசுவாசிக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு எப்போதும் சமாதானமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவமாக கொண்டு வரணும். பாருங்கள், 26ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது வாக்கியத்தில் என்ன படிக்கிறேன் தெரியுமா? 26ஆம் அதிகாரம் 3வது 2 வாக்கியம் படிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி சமாதானத்தோட, பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்மளை பூரண சமாதானமாக காக்க இருக்கிறார். நம்மக்கிட்ட அந்த சமாதானம் ஏன் வரல தெரியுமா? பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் படித்தா 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வாக்கியத்திலிருந்து படிங்களே. 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4:7. எப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நீங்கள் அதில் 1ஆம் வாக்கியத்திலிருந்து படிச்சிங்கன்னா அருமையான ஒரு ஸ்டடி அதில் இருக்குது. அதை முடிச்சுட்டு 8ஆம் வாக்கியத்திலேருந்து எப்படி, 7ஆம் வாக்கியத்திலேருந்து எப்படி தொடங்குறாரு அப்படிங்க. 8ஆம் வாக்கியம் கடைசியாக பவுல் அநேக இடங்களில் நிருபங்களில் இந்த வார்த்தையை சொல்கிறார். கடைசியாக 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 சகோதரரே, நம்மிடத்தில் உண்மை இருக்குதா? ஊழியத்தில் உண்மை இருக்கிறோமா? குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறோமா? பணத்தில் உண்மையாக இருக்கிறோமா? செயலில் உண்மையாக இருக்கிறோமா? அதுதான் நமக்கு வேண்டியது முக்கியம். ஆண்டவர் நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி என்ன செஞ்சார், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். உண்மை உள்ள மனுஷன்தான் ஒரு பெரிய பலவானான மனுஷன். அதனால் பவுல் அங்கே சொல்லுகிறாரு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நம்ம பைபிளில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு இருக்கிற வார்த்தை ஆர்சி பைபிளில் என்ன இருக்குது தெரியுமா? உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை. அவங்க தான் பொய்யை நம்பிக்கிட்டு இருக்காங்க.
அதிலே எழுதியிருக்கு, உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாகும். நம்ம ஆர்சி பைபிள், நம்ம பைபிளில் யாத்திராகம புஸ்தகத்தை ஆர்சி பைபிளில் என்ன பேர்னா விடுதலை பயணம். அதுக்கு பேர் விடுதலை பயணம். அதில் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பைபிளில் இல்லாதது ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இதில் ஓவியம்னு போடலை. அதில் எந்த சிலையோ ஓவியத்தையோ ஓவியம், படம், சித்திரம் அதையோ வணங்கக்கூடாது. அதை என்னால் என்ன செய்ய முடியாது, சகித்து கொள்ளவே முடியாதுன்னு போட்டிருக்கு. ஆனால் அவன் தான் என்ன வச்சு வணங்குறான்? ஓவியத்தையும் சித்திரத்தையும். சரி, அவன் அதை செய்கிறான், நாம் உண்மையானவங்கன்னு சொல்கிறோம். நம்ம இடத்துல என்ன இல்லை? என்ன இல்லை? உண்மை இல்லை. அநேக விஷயத்தில் நம்ம உண்மை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம குடும்பங்களில் நம்ம மனசை தொட்டு, என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என் கணவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், என்னை அழைத்த ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்கிறேன்? உண்மையாக இருக்கிறேன். நிறைய விசுவாசிகளுடைய வீடுகளில் இன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயர் இல்லை. ஃபேமிலி ப்ரேயர் இல்லை. அவங்களுடைய ப்ரேயர்லாம் இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் தான் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு ஒரு நாள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ கேட்குறேன், என்ன? இல்லையா, அந்த ஒரு பிரசங்கம் ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருந்தார், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆராதனையில் செல்லு தான் வேலை செய்யுது. எப்படி காலங்கள் மாறி இருக்கு பாருங்கள். நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அதான் முக்கியமானது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஊழியத்தின் நிறைவில் நமக்கு சமாதானம் இருக்கணும். நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு சமாதானம் இருக்குது, நான் படுக்கிறேன், நிம்மதியாக தூங்குறேன், நான் நிம்மதியாக அந்திருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி இருக்குது. அதுதான் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பலன், மிகப்பெரிய பலன். அப்புறம் பாருங்க, சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்ன செய்வாராக? என்ன செய்வாராக? நிரப்புவாராக. நீங்கள் அவரை அழைச்சு பாருங்க, அவர் நிரப்பி காட்டுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 1ஆம் வசனத்திலிருந்து. 3ஆம் நாளிலே, ஆமாம், ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் அவருடைய தாய் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசர்கள் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்தார்கள்? அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அழைச்சவங்களை தனியாக பைபிளில் எடுத்து படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட கூட உடன் பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர்? 4 பேர். பெண்கள் எத்தனை பேர்? 2 பேர். மொத்தம் 6 பேர். அவரை சேர்த்தா எத்தனை பேர்? 7 பேர். அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார். முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தார். பரிசுத்தமான தேவகுமாரன் அந்த வீட்டில் பிறந்திருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க நெருங்கின உறவினராக இருந்ததுனால இந்த கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க அவரை. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, திராட்சரசம் இல்லை. அப்போ அவர் கேட்குறாரு, சிறியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு. அது மட்டமான வார்த்தை இல்லை, அது ஒரு மதிப்புமிக்க வார்த்தை தான். சிறியேன்னா பெண்ணேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி வார்த்தையில் தான் அதை சொல்கிறார். அப்படி சொல்லி முடித்த பிறகு அந்த திராட்சரசத்தை அவர் என்ன பண்ணுறார் பாருங்கள். நீங்கள் ஜாடியில் தண்ணீரை என்ன செய்யுங்க, 7ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஜாடியில் என்ன செய்யுங்க. அந்த ஜாடி என்ன ஜாடி? கால் கழுவுறதுக்காக வச்சுருந்த ஜாடி. நான் அப்படி அனுமதிப்போமா? இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அப்படி பக்கெட்டு, அப்படி கப்பு, இதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம்.
அன்னைக்கு ஒன்றுக்கு உதவாக்கரையாக இருந்த கால் கழுவுக்கு இருந்த அந்த கற்சாடியில் தான் என்ன நிரப்ப சொன்னார்? தண்ணீரை நிரப்ப சொன்னார். அவங்க கீழ்ப்படிதலோடு என்ன செஞ்சாங்க? நிரப்பினாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். அழைத்து பாருங்கள், உங்களை அவர் நிரப்பி பார்ப்பார். அதனால தான் அந்த விசுவாசத்தை பற்றி வாசிக்கும் பொழுது அநேகர் அவரிடத்தில் என்ன வச்சாங்க? விசுவாசம் வைத்தார்கள். 11ஆம் வாக்கியம். இவ்விதமாக இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நீ அவரை அழைச்சு பார், அவர் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வார ஆண்டவரேன்னு கூப்பிட வேண்டியதில்லை. எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடினாலும் அங்கே அவர் என்ன செய்வார்? அவர் இருப்பார். கூட்டத்துக்கு அவர் அழைக்க வேண்டாம். என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் திரும்ப திரும்ப உங்களை என் வாழ்க்கையில் வரவேற்கிறேன், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, அவரை கேட்டு பாருங்க, அழைத்து பாருங்க. உடனே அந்த வார்த்தையை பாருங்க, வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் என்ன வைத்தார்கள்? விசுவாசம். சீசர்கள் எல்லாம் அவர் மேலே நம்பிக்கையா விசுவாசத்தில் இருந்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த முதலாம் அற்புதத்தில் அந்த சீசர்கள் யாவரும் என்ன செஞ்சாங்க? விசுவாசம் வைத்தார். இந்த கல்யாண வீட்டுக்கு அவர் அழைச்சாங்க. அவர் திருப்தி செய்யக்கூடிய திராட்சை ரசத்தை என்ன செய்தார்? கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட திராட்சை ரசம் பாருங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியத்தை படிங்களே. சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். கன்னிகை என்கிற சொன்னால் நம்ம தான், திருச்சபை மக்கள் தான். இந்த திருச்சபை மக்களை வளர்க்கிறது இயேசு கிறிஸ்து நிரப்பி கொடுத்த அந்த புதிய திராட்சரசம். அதான் ஆண்டவருடைய திருவார்த்தை. ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது புதிய அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரே பகுதியை சிந்திச்சுட்டு மறுபடியும் சிந்திக்கும் போது புதிய அனுபவங்களை நமக்கு படிப்பித்து கொடுக்கிறார். பாருங்க, அந்த திராட்சை ரசம் என்ன செய்யுது? கன்னிகைகளை வளர்க்குது. வேத வசனம் தான் நம்மளை வளர்க்கணும், அதில் தான் நம்ம வளரணும். நிச்சயமாக அது நித்தியமானது, இந்த உலகத்துக்குரியது மட்டும் அல்ல. அதனால தான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே என்ன செய்வான்? பிழைப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம் படியுங்கள். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் திராட்சை ரசம் ஜீவன் உள்ளோரை என்ன செய்யும்? களிப்பாக்கும். நானும் நீங்களும் செத்தவங்களில் ஜீவன் உள்ளோர். பாருங்க, இந்த வீட்டில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான திராட்சை ரசத்தை கொடுத்து நிரப்புறார். அவங்கள நிரப்புனார். இன்னொருத்தர் அழைச்சார் ஆண்டவரை. யார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே ஒருத்தர் ஆண்டவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமோன்ற ஒரு ஆள் ஆண்டவரை என்ன செய்கிறாரு? விருந்துக்கு அழைக்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கே விருந்துக்கு போகிறார், அந்த வீட்டுக்கு போகிறார். ஆண்டவர் எந்த வீட்டில் கூப்பிட்டாலும் என்ன செய்வார்? போவார். அவர் போகாமல் இருக்க மாட்டார். அங்கே போன போது அவர் தப்பான எண்ணங்களை வச்சிருந்து பேசுகிறார். பாருங்க, 35ஆம் வாக்கியம், 7ஆம் அதிகாரம் 35ஆம் வாக்கியம். ஆமாம், அவரோட போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு வராமல் எப்படி போஜனம் பண்ண முடியும்? வீட்டுக்கு அழைக்கிறார், இயேசுவை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அழைச்சாரு. ஆனால் அவர் நிறைவே என்ன செய்யலை? பெற்றுக்கொள்ளலை. ஆனால் பாவியான ஒரு பெண்ணு அவரை தேடி வந்தா. அவ எதை பெற்றுக்கொண்டா? நிறைவை பெற்றுக்கொண்டா. அழைத்த ஆசீர்வாதம் பெறாத மனுஷனையும் அழைத்த ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றவர்களையும் நாம் பார்க்கிறோம். நமது வாழ்க்கையிலே கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நாம் அவரை வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
ஆண்டவரை அழைக்கிற குடும்பத்தில் நிறைவு பெற்ற ஒரு குடும்பம், நிறைவே பெறாத ஒரு குடும்பம். அவரை நீங்கள் அழைச்சி ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா வாழாமல் இருக்கக்கூடாது, நிறைவை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் அவர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்ன செய்வாராக? நிரப்புவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவரை எந்த அளவு வரவேற்று வச்சிருக்கிறோம், அந்த அளவு தான் அவர் நம்ம நிரப்புவார். பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவன் ஆண்டவரை அழைச்சி தான் போகிறார், அழைக்காமல் போகலை. தன் வீட்டில் வந்து போஜனம் பண்ண வேண்டிக் கொள்கிறார். ஆனால் அவன் ஆண்டவர் மேலே என்ன பட்டான் தெரியுமா? இவர் நீதிமானா இருந்திருந்தா, அந்த வார்த்தையை படிங்க. போது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனுக்கிட்ட என்ன வந்துருச்சு? ஒரு சந்தேகம். சந்தேகப்படுகிறவன் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்த பாருங்க. அங்கே அவர் அழைக்காமலே வந்த ஒரு பாவி நிறைவை பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் அழைத்த வீட்டில் அவருக்கு ஆசீர்வாதமே கிடைக்கல. அவன் எப்படிப்பட்ட அபாத்திரமாக போனான் பாருங்க. நம்மளால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை அழைச்சிருக்கிறோம். சகை அழைத்து கொண்டு போனான். அந்த பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அவனும் ஆபிரகாமுக்கு யாரானா? குமாரனானா. நாம் அவரை அழைத்து பார்த்தால் அவர் நம்மை நிரப்பி பார்ப்பார். அவரை அழைக்கும் பொழுது, அவரை சார்ந்திருக்கும் பொழுது, அவரோடு இருக்கும் பொழுதுதான் அதை பெற முடியும். நம்ம நெருங்கி வாழ்கிறத பார்த்தா தான் நம்மளோட வர்றவங்க நெருங்கி வாழ வருவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். நான் கர்த்தரோட நெருங்கி இல்லைன்னா என்னை தொடர்ந்து சபைக்கு வர்ற விசுவாசிகளால் என்ன செய்ய முடியாது? நெருங்கி வரவே முடியாது. அதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்மாதிரி. சிலர் அவங்க அதிகாரம் செலுத்துவாங்க, ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடு என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு அவரை அழைக்கிறோம்? அழைத்தவர்கள் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம அழைக்கப்படாமல் நிரப்பப்படவே முடியாது. அதனால தான் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை என்ன செய்வாராக? நிரப்புவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பையன் அப்பம் வச்சுருக்கான் பாருங்க. எத்தனை அப்பம்? 5 அப்பமும் 2 மீனும். 58ஆம் வாக்கியம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. பாருங்களேன், எத்தனை அப்பம்? 5 அப்பம். எத்தனை மீன்? 2. எவ்வளோ பேர் சாப்பிடணும்? 5000 பேர் மட்டும் இல்லை, புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்புறம் அவர்களுடைய ஸ்திரீகள், பிள்ளைகள் எவ்வளோ பேர் பாருங்க. அவனை வந்து கேட்குறாங்க, அந்த அப்பத்தை கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஜனங்களை உட்கார வச்சுட்டு கேட்ட உடனே அவன் எந்த பதிலும் சொல்லாமல் என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். மீதியானதை எத்தனை கூட நிறைய நிரப்புனாங்க? 12 கூட நிறைய நிரப்பினாங்க. கொடுத்து பாருங்கள், அவர் பெருக்கி தருவார், நிரப்பி தருவார். அதான் நம்ம அந்த 13ஆம் வசனத்தில் படித்தோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, கர்த்தரால் உண்டாகும் விசுவாசத்தினால் உண்டாகும் நம்பிக்கை பெருகும்படிக்கு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக. பிரியமானவர்களே, நம்மை நிரப்புகிறதுக்கு தான் அவர் கேட்கிறார். நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், அவர் நிரப்பி தருவார். நிச்சயமாக அவர் கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்காம விடவே மாட்டார். ஒரு இடத்துல படிக்கிறோம் இல்லையா, இல்லாதவங்கள்ட்ட இருக்கிறத பிடுங்கி யார்கிட்ட? இருக்கிறவன்ட்ட கொடுத்துரு. ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? உனக்கு கிருபை இருந்தால் தான் அது கிரியை செய்யும். கிருபை இருந்தால் தான் கிரியை செய்யலைன்னா கிரியை செய்ய முடியாது.
அந்த கிருபையை நீ இழந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்ட கொஞ்சம் கொடுத்தேன், அவன் ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வச்சுருக்கான். அப்படியே வச்சிருந்து கடைசியில் என்ன செய்ய போகிறான்? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் பத்திரமா வச்சுருந்து என்ன செய்தேன், கொண்டு வந்தேன்னு கொடுப்பான். உனக்கு கொடுத்ததை நீ என்ன செய், கொடுத்துப்பார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிரப்பி தருவார். அதனால தான் சொன்னார், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் என்ன செய்வாராக? நிரப்புவாராக. இவன் இந்த 5 அப்பத்தையும் 2 மீனை எனக்கு போதும், இதை நான் வச்சுக்கிறேன் நினைச்சு வச்சிருந்தா இது நிறைவாக கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இன்னைக்கு ஊழியம் வளர்றதுக்கு அதுதான் காரணம். கொடுக்கிறவங்க இல்லைன்னா ஊழியத்தை வளர்த்தி எடுக்க முடியாது. தேவன் நம்ம கொடுக்கக்கூடிய கிருபைகளை நம்மளே இழந்துடக்கூடாது. நம்மளாவே அந்த கிருபையை இழந்து போகிறவங்களா காணக்கூடாது. வேத புத்தகத்தில் ஒருத்தர் இழந்தார். யார் அவர்? ஏசா. எதை இழந்தார்? கிருபையை இழந்தார். எபிரேயர் 12வது அதிகாரம் 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு நீ நிரம்பி 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 வர வேண்டிய தேவ கிருபையை நீயே இழந்து கொள்ளாதே. அவனுக்கு என்ன நேரிட்டது பாருங்க. அவன் கிருபையை இழந்ததுக்கு ஒரு கசப்பான வேறு என்ன செய்ச்சு? முளைச்சு எழும்பி வந்து கலக்கத்தை என்ன செய்ச்சு? உண்டாக்குச்சு. அதனால தான் அவன் சொல்றான், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக. ஏசா எந்த இடத்துல வேசிக்கல்லனா போனான்? ஒரு காரியம் எதை கற்றுக் கொடுக்குது பாருங்க. நம்மளை கிருபையை இழக்கும் போது நமக்குள்ள வரக்கூடியாததெல்லாம் வந்துடும். அதனால தான் அவர் சொன்னார், அவன் சீர்கெட்டு போயிட்டான். அந்த 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாக. ஏங்க நம்ம சீர்கெட்டு போகுது? மாதிரி 5 அதிகாரம் படிச்சுட்டு இருந்தோம், படிக்க முடியலை. மாதிரி வேதத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்தோம், தியானிக்க முடியலை. மாதிரி முழங்காலில் நின்றுக்கிட்டு இருந்தோம், நிற்க முடியலை. மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம், பாட முடியலை. மாதிரி ஊழியத்துக்கு நம்மளாக சேமித்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம், கொடுக்க முடியலை. கர்த்தருக்கு ஏதோ ஏனோ தானோன்னு கொடுக்குற மாதிரி ஆகிறோம், போகிறோம், செய்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு? 17ஆம் வசனத்தை பாருங்க. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்புகிறான். நீ விரும்புகிற நேரத்தில் அது உனக்கு வாய்க்காம கூட போகலாம். ஆனால் கிருபையை இழந்துடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிருபையை என்ன செய்யக்கூடாது? இழக்கவே கூடாது. உன்னை நிரப்ப விரும்புகிறார் அவர். அவனுக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொண்டார். 5 அப்பத்தை 2 மீனை வச்சு. இப்போ அந்த கூட்டத்தில் பெரிய சந்தோஷமா இருக்கிறவன் யாரா இருப்பான்? அந்த சின்ன பையன். அவனை யாரும் நினைக்க மாட்டோம், அவரை யாரும் பேச மாட்டோம், அவனை பெருமையாக ஒரு பைபிள் ஸ்டடி அவனை பற்றி நடத்த மாட்டோம், அவனை பற்றி சொல்லி பெரிய காரியம் செய்ய மாட்டோம். அவனுடைய அந்தரங்கமான அந்த செயல் பாருங்க எவ்வளோ பெரிய காரியத்தை கொண்டு வந்துச்சு. 12 கூட நிரப்பும் பொழுது பேதுரு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரு, யாக்கோபு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரு. ஆனால் அந்த சிறுவன் என்ன செஞ்சிருப்பான்? சந்தோஷமா வீட்டில் போய் சொல்லியிருப்பான், நான் கொடுத்த 5 அப்பமும் 2 மீன். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம் கட்டணும்னு சொன்னாங்க. அப்போ கடவுள் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன செய், கேட்டு வாங்கினாங்க. என்ன கேட்க சொன்னார்? வெள்ளி பொண்ணு எல்லாம் கேட்டு வாங்கினாங்க. நிறைய பேர் வேகமாக தங்களுடைய நகையை என்ன செஞ்சாங்க? கலட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. திடீர்னு மோசை பார்த்தாரு, போதும் இன்னுமே வேண்டாம், நிறுத்தியாச்சு. நிறுத்தின உடனே மோசை அந்த நகையெல்லாம் வச்சு தகன்னு எதை செஞ்சிட்டாரு? ஆசரிப்பு கூடாரத்தை செஞ்சிட்டார். மின்னொளி வீசுது, மகிமை தங்குது, ஆண்டவர் பேசுகிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க வெளியில். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்னுடைய செயின், என்னுடைய தங்கம், என்னுடைய பொண்ணு அங்கே பாரு, அது மேலே நின்று தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்லிக்கிறார். இன்னும் கொஞ்சம் பேர் திறமையா, நல்ல வேலைடி அம்மா, நல்ல வேலைடி ஐயா, நான் கொடுக்காம வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வந்து இப்போ துக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க.
ஐயோ நான் முதவே கொடுத்துருந்தா, அதில் நின்று என் ஆண்டவர் பேசுவாரே. அதான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, அப்பொழுது ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும். கிருபையை இழந்துடாம கிருபையை என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்கள்னு அங்கே போட்டிருக்கு. அப்போ கொடுத்தவங்கெல்லாம் மகிழ்ச்சி கம்பீரமாக இருக்காங்க. இன்னைக்கு நம்முடையதை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, அவர் ஆசீர்வதித்து உங்களை நிரப்பி கொடுப்பார். ஆகையினாலே அவர் நம்மை நிரப்புவார். யாரை நிரப்புவார்? அவரை அழைத்து பாருங்கள், அப்பொழுது அவர் நிரப்புவார். இரண்டாவது பார்த்தோம், அவருக்கு கொடுத்து பாருங்கள், அவர் அப்பொழுது என்ன செய்வார்? நிரப்புவார். அதில் மூன்றாவதாக, அவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அவர் நிரப்புவார் என்கிற பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒருவர் அவருக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு கீழ்ப்படிந்த போது அவர்களை எப்படி நிரப்பினார் என்பதை நாம் இப்பொழுது லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 3ஆம் வாக்கியத்திலிருந்து படிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு ஒருவரை கீழ்ப்படிய பண்ணுவதற்காக அவர் இப்பொழுது முயற்சி எடுக்கிறார். அவர் பேதுருவை சந்தித்த நோக்கம் பேதுருவை நிரப்பி காட்ட வேண்டும் என்றுதான். அதனாலே தான் அவர் தேடி வருகிறார். இங்கே நான் வாசிக்கிறோம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு படிங்க. இப்போ அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் கொண்டு போய் போடு சீமோன் அப்படின்ட்டார். சீமோன் சொல்லி பேசி போட்டார். நம்மளாக இருந்தா, நானாக இருந்தான்னு என்னை மட்டும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவான்? நம்ம எல்லாருமே, ஆண்டவரே நாங்கள் ரொம்ப ஒன்றை விட வலை போட்டு மீன் பிடிக்க ரொம்ப அதிக அறிவு உள்ளவங்க, எங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது. நம்ம நினைக்கிறோம், ஏன் நாலேஜில் நான் ஆத்தும ஆதாயம் பண்ணிடுவேன், ஏன் நாலேஜில் சபையை கட்டிடுவேன், ஏன் நாலேஜில் என் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருவேன், ஏன் நாலேஜில் என் பிள்ளைகளை திறமையாக படிக்க வச்சுருவேன், ஏன் நாலேஜில் எப்படியாவது ஒரு சேமிப்பை உண்டாக்கி பெருக வச்சுருவேன். என் நாலேஜ் எப்படிப்பட்ட நாலேஜ் தெரியுமா? அப்படி நினைக்கிறோம். அப்படித்தான் பேதுரு சொல்லியிருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை ராத்திரி எத்தனை ஜாமம் இந்த கடலில் என்ன பண்ணியிருக்கிறோம்? மீன் பிடிச்சிருக்கிறோம். நீ இப்போ தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்திருக்கேன், உனக்கு என்ன ஆண்டவரே தெரியும்? நாங்கள் விடிய விடிய போட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பேதுருவை பார்த்து, நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு. அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாரு? ஏசு ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம். அங்கே பேதுரு ஆண்டவரேன்னு சொல்லலை, ஐயரே. ஐயர்னா ஆங்கிலத்தில் மாஸ்டர்னு போட்டிருக்கு. அப்போ அவர் ராம் முழுதும் பிரயாசப்பட்டதை சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். ஆகிலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி அதான் கீழ்ப்படிந்து பாருங்கள்னு சொன்னது. பாருங்க, அவன் எந்த மறுப்பும் சொல்லாமல் அப்படியே கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து வலையை கொண்டு போய் ஆழத்தில் என்ன செய்கிறாரு? போடுறாரு. பிரியமானவர்களே, நம்ம ஆழத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கலாமா? இன்னையிலிருந்து நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது ஆழத்தை பயன்படுத்த. வேத புத்தகம் நமக்கு 2 ஆழத்தை காட்டுது. ஒன்று என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆழம். இன்னொன்று என்ன தெரியுமா? சாத்தானின் ஆழம். அது 2ஐயுமே சொல்லியிருக்கு பைபிளில். நம்ம நிறைய பேர் சாத்தானின் ஆழத்தை கண்டுபிடிக்க நினைக்கிறோம். அப்போ பேதுரு மூலமாக நமக்கு ஒரு ஆழத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நீ ஆழத்தில் போடு. அகல உழுதாலும் எப்படி உழு? ஆழமாக உழு. அதுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, ஆழமாக கொண்டு போங்க. உங்கள் ஊழியத்தை கட்டி எழுப்ப நீங்களும் உங்கள் மனைவியை ரொம்ப ஆழமான அனுபவத்தோடு இருக்கணும். அதான் முக்கியம். நம்ம குடும்ப வாழ்வில் ஒரு ஆழமான அனுபவம், ஆழமான அன்பு, ஆழமான ஐக்கியம் நம்ம வைக்கலைன்னு சொன்னால்
பல விஷயத்தை நம்ம இழந்துருவோம். நான் தேவனுடைய ஆழத்தை மட்டும்தான் அறிய விரும்புகிறேன், என் குடும்பத்தை நான் கண்டுக்கவே மாட்டேன், அப்படி போகக்கூடாது. தேவன் நம்ம கொடுக்குற காரியத்தை அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே எவ்வளோ அனுபவமாக அதை சொல்கிறார். ஐயரே, நாங்கள் விடிய விடிய ஆளை போட்டோம், கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம் படிங்க, லூக்கா 5. அந்தபடியே அவர்கள் செய்து, நீ அந்தபடியே செய். அவன் மரியாள் சொன்னாங்க இல்லையா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்க. நமக்கு எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய புத்தகம் எழுதி கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னபடியே நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அவர் அந்தபடியே, அவர் சொன்னபடியே போட்டு படிங்க, முடிச்சிருவான். அவருடைய வார்த்தையின்படியே செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, கிழிந்து போகத்தக்கதாக. பாருங்க, 2 இடத்துல வலை கிளியலைன்னு சொல்லியிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பெரிய மீன்? 153 பெரிய மீன்கள் இருந்தும் வலை என்ன செய்யலை? கிளியலை. பாருங்க, வலையை கிழிக்கிறவங்க சபைகளில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 153 மீன்களும் வலையை கிழிக்கலை. இங்கே பேதுரு பிடிச்சிட்டு வர்ற திரளான மீன்களும் என்ன செய்யலை? வலையை கிழிக்கலை. படிங்க, வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 2 படகுகளும் நிரம்புது. எனக்கு கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். அவ்வளோ ஆத்துமாக்களை ஆண்டவர் தருவார். அப்போ அவர் சொல்லுபடி கீழ்ப்படிந்து நம்ம வலையை போடும் பொழுது இரட்டத்தனையான நன்மைகளை தேவன் நமக்கு தருவார்.